இன்னைக்கு போயிட்டு நாங்க அதுவும் ஆக்கிரமிப்பு பண்ணல, ஆள்பலம். நான் தமிழகத்துல எத்தனை பேர் இந்து இருக்கிறான், முருக பக்தர்கள் இருக்கிறான், முடியாதான் சொல்லி எல்லாரும் என்ன திமுக காவல்துறை என்ன பண்ணிடுவீங்க நீங்க? அப்ப மு.க. ஸ்டாலின் திமுக அரசாங்கம் போடக்கூடிய எந்த சட்டத்தையும் மதிக்க மாட்டேன் அந்த முருக பக்தர்கள் சொன்னா என்ன ஆவீங்க? இதுக்கு மேல நீங்க பொறுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கேண்டிடேட்டுக்கோ திமுக சார்பில் கூட்டணியில் நிற்கக்கூடிய வேற எந்த கேண்டிடேட்டுக்கோ ஒரு பயணம் ஓட்டு போடக்கூடாது. ரிப்போர்ட்ஸ் நவ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் ஓபிசி அணியை சார்ந்த மாநில தலைவர் திரு வீர திருநாவுக்கரசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கார்த்திகை தீபத்தை திருப்பரங்குன்றம் மலை மேலே ஏற்றதுக்கான அனுமதியை நீதிமன்றம் கொடுத்துடுச்சு. ஆனால் அதற்கு அறநிலைத்துறை அப்படின்றது திரும்ப இந்து சமய அறநிலைத்துறை அதுக்கு ஒரு இது போட்டிருக்காங்க, மேல் முறையீடு அப்படின்றது. இதற்கு அண்ணாமலை அவர்களாக இருக்கட்டும், நயினா நாகேந்திரா இருக்கட்டும், எல்லாருமே இது சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த மைனாரிட்டி பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்காக ஹிந்து மக்களை இந்த மாதிரி தொடர்ந்து வஞ்சிக்க கூடாது அப்படின்றது. இதற்கும் இது மட்டும் இல்லாமல் சு வெங்கடேசன் அவர்கள் இன்னொரு விஷயத்தை முக்கியமாக வச்சிருக்காரு. இந்த மாதிரி நீங்கள் அங்கே தீபம் ஏற்றுவது மதங்களுக்கு இடையே ஒரு கலவரத்தை தூண்டும் அப்படின்னு சொல்லி இந்த இந்து விரோதத்தோட உச்சம் இது. இந்த திமுக தொடர்ந்து இந்து விரோதமா மட்டுமே நடந்துகிட்டு இருக்குது. கம்யூனிஸ்டத்தை பத்தி பேச வேண்டாம். சு வெங்கடேசன் இல்ல, சொர்ணக்கட்ட வெங்கடேசன். கொஞ்சமாவது சூடு சொரண மனசாட்சின்னு இருந்தா இந்த மாதிரி பேச மாட்டான். அது என்ன எதுக்கு எடுத்தாலும் இந்து விரோதமா பேசுறது? 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி புறநானூற்றுல திருப்பரங்குன்றம் முருகன் மலை பத்தி பேசப்பட்டு இருக்கு. பாடல் நம்பர் 59 149 புறநானூற்றுல திருப்பரங்குன்றம் மலை முருகன் மலைன்னு சொல்லி இருக்குது. சேவக சிந்தாமணியில சொல்லி இருக்கு. மலை உச்சியில இந்த மாதிரி தீபம் ஏற்றுவது தமிழர்களோட பண்பாடு, இந்துக்களோட பண்பாடு, முருக பக்தர்களோட பண்பாடு. குன்றின் மேல் இட்ட விளக்கை போல அப்படிலாம் சொல்லுவோம். மலை உச்சியில விளக்கேற்றுறது நம்மளோட பண்பாடு, பாரம்பரியம். 6ஆம் நூற்றாண்டுல இருந்து இதே திருப்பரங்குன்றம் மலையில உச்சியில மலை உச்சியில இந்த மாதிரி நம்ம தீபம் ஏற்றி இருக்கிறோம். 1920 இருந்து பழக்கத்தை மாத்திட்டாங்க. 1920 உங்களுக்கு தெரியும், இங்க நீதி கட்சி. அதுல இருந்து தமிழகத்துல அநீதி தான் நடந்திருக்குது, குறிப்பா இந்துக்களுக்கு, முருக பக்தர்களுக்கு. ஏங்க அங்க 2 தூண் இருக்குங்க. ஒண்ணு மோட்ச தீபம், இன்னொன்னு தீபத்தூண். எங்க மோட்ச தீபம் ஏத்துறோமோ அங்க போய் ஏத்திக்கிட்டு இருக்கிறானுங்க. அது முருகனுக்கு ஏத்துறது இல்ல. மோட்ச தீபம் யாருக்கு ஏத்துவாங்க? மோட்சம் அடையணும்னு சொல்லி. உயிரோட இருக்கிற யாரையாச்சும் நம்ம மோட்சம் அடையணும்னு சொல்லுவோமா? நம்ம வீட்டுல யாராச்சும் பெரியவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அந்த ஆன்மா மோட்சம் அடையணும், சாந்தி அடையணும் சொல்லி அதுல தீபம் ஏத்தணும். கார்த்திகை தீபம், கார்த்திகேயனா யாரு? முருகப்பெருமான். முருகப்பெருமானுக்கான அந்த நாள்ல எங்க போய் ஏத்தணும்? முருகப்பெருமான் ஆதியும் அந்தமும் இல்லாத கடவுள். நாம இன்னைக்கு வருவோம், நாளைக்கு போயிடுவோம். முருகப்பெருமான் இன்னும் 1000 ஆண்டுகளுக்கு இந்த உலகத்தை ஆட்டி வைக்கக்கூடிய பெருமானம். ஆனா அவனுக்கு போய் இறந்து போன இடத்துல எங்க ஏத்தணுமோ மத்தவங்களுக்கு அங்க போய் ஏத்துறாங்க முருகப்பெருமானுக்கு. அப்ப என்ன சொல்றான்? உன் கடவுள்லாம் செத்து போன கடவுள்னு சொல்றானா? முருகப்பெருமான செத்து போனோம்னு சொல்றானா? 1920 வரைக்கும் நம்ம மேல மலை உச்சில தானே தீபத்தூண்ல தானே ஏத்தணும். பேரே பாருங்க, தீபத்தூண். இந்த ஜட்ஜி எப்படிப்பட்ட ஜட்ஜி அப்படின்னா, ஹைகோர்ட் ஜட்ஜி நேரடியாவே போய் பார்த்திருக்கிறார். பல்வேறு இலக்கிய ஆதாரத்தை பார்த்திருக்கிறார், வரலாற்று ஆவணங்களை பார்த்திருக்கிறார், பாரம்பரியத்தை படிக்கிறார், நேரடியா போய் பார்க்கிறாரு. 2 உச்சி இருக்குங்க. அந்த உச்சி வேற, இந்த உச்சி வேற. இந்த உச்சியில தான் தீபத்தூண் இருக்கு. இங்கதான் கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு தீபம் ஏத்தணும். ஒரு தரப்பு வேணும்னே அராஜகம் பண்றான். 2000 வருஷத்துக்கு முன்னாடி பாடப்பட்ட புறநானூற்று பாடல் எழுதும் பொழுது அங்க திருப்பரங்குன்றம் மலை இருந்துச்சு, முருகப்பெருமான கோயில் இருந்துச்சு. அப்ப ஏது தர்கா? அப்ப ஏது இந்த நாட்டுல முஸ்லிம்ஸ் கிடையாது இல்ல? அப்ப இடையில நீங்க ஆக்கிரமிப்பு பண்ணிருக்கீங்க. இந்துக்கள் இன்னும் ரோசம் உள்ளவனா இருந்தா, இல்ல கொஞ்சம் பெருந்தன்மை இல்லாதவனா இருந்தா என்ன செஞ்சிருப்பான்? எட்டல நீ வந்தவன் போடான்னு சொல்லியிருக்கணும். ஆனா நம்ம எல்லாத்துலயுமே விட்டு கொடுத்து பழக்கப்பட்டவன். நானும் கூட என்ன சொல்றேன், இடையில ஏதோ நடந்துருச்சு, வந்துட்டீங்களா, இருங்க. ஆனா உங்களுக்குன்னு சில இடம் இருக்குல்ல, அந்த படிக்கட்டா இருக்கட்டும், இந்த தர்கா இருக்கிற இடமா இருக்கட்டும், இல்ல இன்னொரு பகுதியா இருக்கட்டும், அது மட்டும் தான் உங்க இடம். அதுலயே நாங்க தீபத்தை ஒண்ணு வச்சிருக்கிறோம், இல்ல அங்கேயே தீபம் ஏத்துன்னு சொல்றோம். இல்ல உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத எங்களுக்கு சொந்தமான ஒரு இடத்துல நாங்க தந்த தீபத்தூண் இருக்கு, அந்த இடத்துல நாங்க ஏத்தணும். உங்களுக்கு என்ன பிரச்சனை? 2000 வருஷமா முருகனோட மலை தான். நீங்க இடையில வந்துட்டீங்க, அந்த இடத்துல தான் நீங்க தர்கா வச்சிருக்கீங்களே, அந்த இடத்துல நாங்க தீபம் ஏத்தணும் சொன்னா அது அநாகரியம். ஒரு முருகர் பத்தன் அப்படி பேச மாட்டான். இந்துக்கள் பெருந்தன்மையானவர்கள், அறிவாளிகள், மனசாட்சி உள்ளவர்கள் அப்படி செய்ய மாட்டோம்.
ஆனா எவனும் 4 அயோக்கிய பசங்க மதவெறி பிடிச்சவன் எதிர்ப்பாங்கிறதுக்காக இத்தனை வருஷமா கிட்டத்தட்ட 105 ஆண்டுகளை வந்துட்டு அங்க நீங்க ஏத்த விடாம செத்து போனவங்களுக்கு ஏத்தக்கூடிய இந்த மோட்ச தீபத்துல போயிட்டு ஏத்திட்டு உட்காந்துருக்கீங்கன்னா தொடர்ந்துறாங்க. அயோத்தியில 500 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி லட்சக்கணக்கான இந்துக்கள் தங்களுடைய இன்னுயிரை நீத்து மீண்டும் அந்த இடத்துல வந்துட்டு ராமர் எந்த இடத்துல பிறந்தாரோ அதே இடத்துல கோயில் கட்டியிருக்கிறான். அயோத்தியில் இருக்கக்கூடிய இந்துக்கள், உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு எந்த வகையில நாங்க சளைச்சவன் இல்லைன்னு சொல்லி தமிழகத்துல இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் தொடர்ந்து இதுக்காக போராடி இன்னைக்கு போயிட்டு நாங்க அதுவும் ஆக்கிரமிப்பு பண்ணல, ஆள்பலம். நான் தமிழகத்துல எத்தனை பேர் இந்து இருக்கிறான், முருக பக்தர்கள் இருக்கிறான், முடியாரா சொல்லி எல்லாரும் என்ன திமுக காவல்துறை என்ன பண்ணிடுவீங்க நீங்க? அதெல்லாம் செய்யலையே. சட்டப்படி ஒரு சிவிலைஸ்டு சொசைட்டியா ஹிந்து சொசைட்டி என்ன செய்யுது? அஸ்பர்தல்லா கோர்ட்டை போய் அப்ரோச் பண்ணி நீதிமன்றம் ஏற்கனவே தீர்ப்பு கொடுத்திருக்கு 1994 கூட ஏத்தலான்னு சொல்லியிருக்கு. நீங்க நடைமுறைப்படுத்தல, மறுபடியும் தொடர்ந்து போராடி இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை பெஞ்ச் வந்துட்டு ஏத்தலான்னு சொல்லுது. காவல்துறை நீங்க பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லுது. நீதிமன்ற உத்தரவு நீங்க மதிக்க மாட்டீங்களா? அப்ப மு.க. ஸ்டாலின் திமுக அரசாங்கம் போடக்கூடிய எந்த சட்டத்தையும் மதிக்க மாட்டேன் அந்த முருக பக்தர்கள் சொன்னா என்ன ஆவீங்க? போலீஸ் என்ன ஆகும்? போலீஸ் நல்ல போலீஸ் தான். போலீஸ் என்ன பண்ணும்? மேல உள்ளவங்க என்ன சொல்றாங்களோ கேட்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கு. இந்த கோபாலபுரம் குடும்பம், திமுக குடும்பம் நெஞ்சு அழுத்தத்தோட மாற்று மதங்காரன் ஃபாரின் ஃபண்ட் கொடுக்கறான், அதை வச்சு தேர்தலை சந்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட கோர்ட்டே வந்துட்டு கார்த்திகை தீபத்தை தீபத்தூண்ல திருப்பரங்குன்றம் மலை மேலே ஏத்தலான்னு சொன்ன அப்புறமும் கூட மேல்முறையீடு பண்றாங்கன்னா, இதுக்கு மேல இந்துக்கள் சூடு சொரணம் இல்லாம இருந்தா முருகன் உங்களை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேன். முருகனோட ஆசீர்வாதம் கிடைக்கவே கிடைக்காது. முருகன் மட்டும் இல்ல, உங்களோட குலதெய்வம் கூட உங்களை மன்னிக்காது. ஒவ்வொரு இந்துவும், திமுகவில் இருக்கக்கூடிய இந்துக்கள் உட்பட இந்த விஷயத்திலேயாவது உங்களுக்கு கொஞ்சம் வீறு கொண்டு எழ வேண்டும். எப்ப கோர்ட்டே சொன்னப்பறம் உனக்கு என்ன சார்? நீங்க வந்துட்டு முஸ்லீம் கிறிஸ்டினியை தாஜா பண்ணதானே இந்த மாதிரிலாம் இந்து விரோதமா செயல்படுறீங்க. இப்ப கோர்ட்டு சொல்லிட்டு அட்லீஸ்ட் நீங்க என்ன சொல்லலாம்? நாங்க உங்களுக்கு ஆதரவா தாங்க இருப்போம், கோர்ட்டு சொல்லிடுச்சுங்க அதனால செய்யறோம், அப்படியா சொல்லிட்டு போங்கயா. உங்களுக்கு ஓட்டு தான் முக்கியம், நியாயம் முக்கியம் இல்லைன்னா அட்லீஸ்ட் அப்படியாவது சொல்லிட்டு இதை நடைமுறைப்படுத்துங்க. மிஸ்டர் மு.க. ஸ்டாலின் உங்க கட்சியில 90% மேல இந்துக்கள் நீங்க சொல்லலையா? அவனோட ஓட்டு எல்லாம் வேண்டாமா? இந்துவா இருக்கக்கூடிய எவனாச்சும் முருகனை வணங்காம இருப்பானா? அறுபடை வீடுக்கும் போறத கனவா வச்சிருப்பான், வாழ்நாள் லட்சியமா வச்சிருப்பான். காசிக்கு போகணுங்கிறதும் ராமேஸ்வரத்துக்கு போகணுங்கிறதும் ஒவ்வொரு இந்துவோட பேராவல். அது கூட சில பேருக்கு நிறைவேறாம போகும். காசி வரைக்கும் எப்படா போறது? ஏன்னா இந்திகத்துக்கு உடலை திமுக, அங்க போயிட்டு நம்ம கஷ்டப்பட முடியாது அப்படின்னு சொல்லி தமிழகத்துல அறுபடை வீட்டுக்கும் போடணும்னு ஆசைப்படுவாங்க. அதுல ஒரு வீடு தானே திருப்பரங்குன்றம் முதல் வீடு. ஒருவேளை முதல் வீடுங்கிறதுக்காக தான் திமுக காரங்களுக்கு பிடிக்கல போல. எனக்கு அவங்களுக்கு முதல் வீடு பிடிக்காது. மேல்முறையீடு பண்றதை நினைச்சா மனசு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. என்னடா அவங்க இப்படி இருக்கிறாங்க, நம்ம இந்துக்களை இன்னும் கிள்ளுக்கிறையா பயன்படுத்துறாங்களே, இந்துக்களுக்கு கொஞ்சம் கூட சூடு சொரணம் இருக்காதா, உணர்வு இருக்காதா? இதை பார்த்துட்டு கூட எப்படா இருக்கிறாங்கன்னு தோணுது. ஆனா இந்துக்கள் அமைதியா இருப்பான். நேரம் வரும்போது எப்படி பதில் சொல்லணுமோ அப்படி பதில் சொல்லுவான். வேற எந்த விஷயத்துக்காக இல்லாட்டியும் கூட திருப்பரங்குன்றம் முருகன் மலை மேல அந்த உச்சியில தீபத்தூண்ல கண்டிப்பா தீபம் ஏத்தணும்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவிட்ட பின்பும் கூட இந்துக்களுக்கு எதிராக, முருக பக்தர்களுக்கு எதிராக இந்த திமுக அரசாங்கம், ஸ்டாலின் உதயநிதி இருக்கக்கூடிய அரசாங்கம் மேல்முறையீடு பண்ணுது, அப்பீலுக்கு போகுதுன்னா இதுக்கு மேல நீங்க பொறுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல்ல திமுக கேண்டிடேட்டுக்கோ, திமுக சார்பில் கூட்டணி நிற்கக்கூடிய வேற எந்த கேண்டிடேட்டுக்கோ ஒரு பயணம் ஓட்டு போடக்கூடாது. அதுக்கு மேல நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா முருகனை வணங்க உங்களுக்கு உரிமை இல்லை, தகுதி இல்லை. முருகன் உங்களை மன்னிக்க மாட்டார், உங்க குலதெய்வமும் உங்களை மன்னிக்காது. கவர்னர் அவர்கள் வந்து இப்போ ஒரு தனியார் தொலைக்காட்சியில பேசும்போது சில முக்கியமான விஷயங்களை பத்தி பேசியிருந்தாரு. எந்த அளவுக்கு இங்கிலீஷ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டது, தமிழுக்கு கொடுக்கப்படல அப்படின்றதையும், அதே மாதிரி முக்கியமாக வந்து தமிழ்நாட்டில் பயங்கரவாதம் இருக்கு அப்படின்றத வந்து அவர் கோடிட்டு காட்டியிருந்தார். அதுக்கு ரகுபதி அவர்களா இருக்கட்டும், ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா ஆளுடைய திமிரை அடக்க வேண்டும்ன்ற மாதிரியான பேசியிருந்தார். ஆனா சபாநாயகர் அப்பாவு அப்படின்றது கட்சியை தாண்டி ஒரு சபாநாயகர் அப்படின்ற இடத்துல இருக்கும்போது அப்பா அவர் ஒரு கருத்தை வைக்கிறாரு. ஆமா, இங்க வந்து பயங்கரவாதம் இருக்குது, அந்த பயங்கரவாதியை ஆளுநர் தான் அப்படின்ட்டு ஒரு சபாநாயகர் பேசுவதை எப்படி பாக்குறீங்க? பெரிய கண்டனமும் இதுக்கு எழுந்த மாதிரி இல்ல. அவர் சபாநாயகர் இல்லைங்க, சபை நாகரிகம் தெரியாத ஒரு ஆசாமி. அங்க அசம்பிளிலே பார்த்தோம்னா ரொம்ப பயசடா நடந்துப்பார். ஒரு எதிர்கட்சிக்காரங்க ஒரு கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா ஆளுங்கட்சி எம்எல்ஏவோ மினிஸ்டரோ எந்திரிச்சு பதில் சொன்னா பரவாயில்ல, இவர் அதுக்கெல்லாம் பதில் சொல்லுவார், இவர் அரசியல் பேசுவார். நீங்க என்னைக்கு சபாநாயகராக வரீங்களோ அன்னைக்கு யூ டோன்ட் பிலாங் டு எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி, யூ ஷுட் பி நியூட்ரல்.
அன்பார்ச்சுனேட்லி இந்த ஆசாமி அப்படி இருக்கிறது இல்லை. அங்க சபைக்குள்ளவும் நாகரிகம் இல்லாம மோசமா பேசிக்கிட்டு இருக்கிறாரு, பயசடா பேசிக்கிட்டு இருக்கிறாரு, ஒருதலை பட்சமா. வெளியிலையும் பார்த்தோம்னா இந்த வழக்கம் அந்த திமுக காரங்களுக்கு என்ன பிரச்சனைனா, அநாகரிகமா பேசி 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 அவங்க பழக்கப்பட்டவங்க. திடீர்னு அவங்கள நீங்க நியூட்ரலா இருக்கணும், ரொம்ப சிவிலைஸ்டா பிஹேவ் பண்ணணும் அப்படிலாம் சொன்னா அவங்களுக்கு தெரியாது. உள்ளுக்குள்ள இருக்கிறது அப்படி வந்துடும். அதுக்கு ஒரு டிப்பிக்கல் எக்ஸாம்பிள் யாருன்னா இந்த அப்பா மீடியால பேசும்போது இந்த மாதிரி மோசமா பேசுறாரு. ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்ல தமிழ்நாட்டில் நம்பர் 1 போஸ்ட் அஸ் பர் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, இந்த கவர்னர்ன்றவர், அவரை போய் இவ்வளோ மோசமாக பேசுறது எவ்வளோ அநாகரிகம். அவரு கொஞ்சம் பெருந்தன்மையை இதெல்லாம் விட்டு போயிட்டு இருக்கிறார். அவர் ஏன் இங்கே வந்துட்டு டெரரிசம் அதுக்கான சிந்தனை இங்கே அதிகமாக இருக்குன்னு சொல்றாருன்னா, நாடு முழுவதும் நம்ம பார்க்குறோம் எங்கெங்கெல்லாம் இந்த தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக யாராச்சும் செயல்படுறாங்களோ அவங்க மேலே அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குது. மாநில அரசாங்கம் தான் எடுக்கணும் இது மெயினா. ஏன்னா லாண்ட் ஆர்டர் அவங்க கையில தான் இருக்குது. தமிழகத்துல மட்டும் அதை கண்டுக்காம விடுறாங்க வேணும்னே. குறிப்பா திமுக ஆட்சியில வந்தா மட்டும்தான் இந்த தீவிரவாத சிந்தனை கொண்டவர்கள், ரவுடிஸ், கூலிப்படை இவங்கெல்லாம் அப்படியே ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நம்மளை ஒண்ணு கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு மேஜரா சப்போர்ட் பண்றது யாருன்னா திமுக ஆட்கள். அவங்க இருக்காங்களே, அவங்க ஆட்சி தானே, அவங்க பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு என்னன்னாலும் பண்ணுவான். இந்த மாதிரி தீவிரவாத நடவடிக்கைகளை கண்காணிக்காம விடுறதும் திமுக அரசாங்கம். அதையும் மீறி எங்கேயாச்சும் நடக்குது ஒரு இடத்துல, உடனே அதை டைவர்ட் பண்றான் மத்திய அரசு. சாதாரணமா வந்துட்டு அது சிலிண்டர் வெடிப்பு. இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சிலாம் இருக்குல்ல, அவங்க வந்துட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணட்டும், பண்ணி முடிச்சு அப்புறமா சொல்லுங்க. உடனே அதை வந்துட்டு மடைமாற்றம் செய்யறது. அப்ப நாம என்ன நினைக்க வேண்டியதா இருக்கு, இவங்க தீவிரவாதிகளுக்கு ஆதரவா இந்த மாதிரி செயல்படுறாங்க அப்படின்னு மக்கள் மத்தியில் இந்த கருத்து இருக்கு. நம்ம அடிக்கடி பார்க்கறோமா இல்லையா, ஐஎஸ்ஐஎஸ்க்கு இங்க இருந்து வந்துட்டு ஆதரவு தெரிவிக்கிறாங்க, கைது செய்யறாங்க. எத்தனையோ பேர் என்னையே வந்துட்டு கோயம்புத்தூர்ல, இங்க சென்னையில வந்துட்டு மணலில, கோயம்பேடுல எத்தனையோ முறை வந்துட்டு அவங்க ரைடெல்லாம் விடுறாங்க, அரெஸ்ட் பண்றாங்க. தமிழக அரசாங்கம் எங்கேயாச்சும் கண்டுக்குதா? எனக்கு தெரிஞ்சு இந்த கடந்த 4 ஆண்டுகள்ல தமிழக போலீஸா போயிட்டு இந்த மாதிரி தீவிரவாத செயல்களுக்கு இவங்க வேலை பார்த்தாங்கன்னு சொல்லி ஒருத்தர் கூட அரெஸ்ட் பண்ணல. எங்க ராயப்பேட்டையில, எங்க சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில அங்க வந்துட்டு ப்ரொஃபஸரா ஒருத்தர், முஸ்லீம் ப்ரொஃபஸர் ஒருத்தர், அவர் இந்த மாதிரி ஒரு தீவிரவாத இயக்கத்துக்கு வந்துட்டு ஆதரவா செயல்பட்டு இருக்கிறாரு, ஆளு சேர்த்திருக்கிறார். இதெல்லாம் அரெஸ்ட் பண்றது என்ஐஏ. எங்கே இருக்கக்கூடிய எண்ணெயை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணது இங்க இருக்கக்கூடிய ஸ்டாலின் அரசாங்கம், திமுக அரசாங்கம் ஏன் பண்ணல? ஏன்னா இவங்க தீவிரவாதிகளை மறைமுகமா வளர்த்து விடுறா. சார், மற்ற விஷயத்துல நீங்க அரசு பண்ணிட்டு போங்க, ஆனா அந்த நாட்டோட பாதுகாப்பு, தமிழக மக்களோட பாதுகாப்பு, அதை கூட நீங்க கண்டுக்காம இருந்தீங்கன்னா, எவனாச்சும் வந்துட்டு இஸ்லாமிய தீவிரவாதியை குண்டு வச்சான் அப்படின்னா திமுக காரங்களை சாவ மாட்டானா? மத்தவன் தான் சாவானா? எல்லாரும் சேர்ந்தானே சாவ போறான். இப்ப அந்த மாதிரி விஷயத்துலயாவது இவங்க கவனமா இருக்கணும். இருக்கிறது இல்ல. கவர்னர் வந்துட்டு ஏற்கனவே இன்டெலிஜென்ஸ்ல ஒர்க் பண்ணவர், அவருக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் கூடுதலா தெரியும், எக்ஸ்பர்டைஸ் அதிகம். அதனால அவர் சொல்றாரு தமிழகத்துல இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு. ஒரு ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்டா இருந்தா என்ன செய்யணும்? கவர்னரே இப்படி சொல்றாரு, அது வெறும் ஒரு சாதாரணமான ஒரு இந்த மாதிரி இன்டெலிஜென்ஸ்ல அனுபவம் இல்லாத ஒரு அரசியல் தலைவரா இருந்து கவர்னரா வந்தாருனா கூட அவருக்கு எப்படி தெரியும் அப்படி சொல்லிட்டு போயிடலாம். அவருக்கே நிறைய இன்புட்ஸ் போகும். ஆனா இவரு கவர்னரா மட்டும் இல்லாம ஏற்கனவே அந்த ஃபீல்டுல பல வருஷம் வேலை பார்த்தவர். ஹி வாஸ் an IPS ஆபீசர், நிறைய தெரியும். அப்படிங்கும்போது கூடுதல் கவனம் கொடுத்து என்ன நடக்குது, உடனே சிஎம் போய் அவரை போய் பார்த்துக்கணும். என்ன சார், எங்களுக்கு தெரியாம ஏதாச்சும் நடக்குதா? மக்களோட பாதுகாப்பு தான் முக்கியம், நம்ம விட்டுறக்கூடாது, சொல்லுங்க சார், அப்படி பேசணும். இவங்க உடனே எதுக்கு எடுத்தாலும் கவர்னர் விமர்சனம் பண்ண ஆரம்பிப்பா. இவங்களுக்கு கொஞ்சம் கூட மக்கள் மேல அக்கறை இல்லை. இவங்க என்ன செய்வாங்கன்னா, இல்லாத எதிரியை எதிரி மாதிரி காமிப்பான். கவர்னர் ஹிந்தி, சமஸ்கிருதம், வடநாடு, மத்திய அரசாங்கம், இப்படியே ஒரு பூச்சாண்டி காமிச்சு காமன் மேனுக்கு, மக்களுக்கு ஐயோ ஏதோ நடக்க போகுது, மக்களை இந்த மாதிரி ஒரு கொந்தளிப்பான ஒரு நிலைமையிலே வச்சுட்டு இருப்பான். இதை வச்சு அவங்களோட ஆதரவு நம்ம வாங்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறான். இது கருணாநிதி காலத்து ஸ்ட்ராட்டஜி. இப்ப முடியாது. தமிழக இளைஞர்கள், மாணவர்கள்லாம் நல்லா இந்த மாதிரி விஷயம்லாம் தெரியுது. இவனை இதையே சொல்லி நம்மளை ஏமாத்துறானோடா, விஷயத்தை டைவெர்ட் பண்றாங்க. தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எக்கச்சக்கமா இருக்கு. திருவண்ணாமலையில ஒரு திமுக நிர்வாகியோட பையன் ஒருத்தன் ஒரு பொண்ணு போயிட்டு அருவாள் எடுத்து மிரட்டி கார்ல கடத்த போறான். ராமேஸ்வரத்துல பள்ளிக்கூடம் போன ஒரு குழந்தைய இவனோ என்னமோ பண்ணியிருக்கிறான். ஒரு ஸ்கூல் டீச்சரை வெட்டி கொண்டிருக்கிறான். அண்ணா யூனிவர்சிட்டியில உள்ள நடந்தது எல்லாருக்கும் தெரியும். திமுக காரன் என்ன பண்ணான்னு சொல்லி இந்த மாணவிய, கோயம்புத்தூர்ல ஒரு மாணவிக்கு என்ன நடந்துச்சு தெரியும். பெண்களுக்கு சுத்தமா பாதுகாப்பு இல்லை.
பெண் போலீஸுக்கே பாதுகாப்பு இல்லை, அதுவும் திமுக காரனாலேயே பாதுகாப்பு இல்லை. இதே போல இவங்க கொடுத்த வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேற்றல, சொன்னது மாதிரி நிறைவேற்றல. 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள் கொடுத்தாங்க, இதுல ஒரு 40-50 கூட நிறைவேற்றல. இந்த 40-50லையும் கூட சொன்னபடி நிறைவேற்றணும்ல. நான் எல்லாருக்கும் 1000 ரூபாய் தரணும், எல்லாருக்கும் 1000 ரூபாய் கொடுக்கணும். அது என்ன நீ பாதி பேருக்கு கொடுத்துட்டு மீதி பேருக்கு கொடுக்காம இருக்கிறது? அப்ப அந்த வாக்குறுதியை நம்ம நிறைவேற்றின வாக்குறுதியை எடுத்துக்க முடியாது. ஆனா அதுவும் இப்ப மிச்சம் தகுதி ஆனவங்களுக்கு முதல்ல கொடுத்தாங்க, இப்ப மிச்சம் இருக்கும் பெண்களுக்கும் கொடுக்குறேன் அப்படின்ற வாக்குறுதியும் கொடுத்துருக்காங்க. இவங்க வாக்குறுதி எப்படிப்பட்ட வாக்குறுதி நமக்கு தெரியாதா? எதனால இந்த மாதிரி கொடுக்க சொல்றாங்க? இப்பவும் எல்லாருக்கும் கொடுக்க போறதில்ல. அப்படி கொடுத்தா கூட என்ன தெரியுமா செய்வாங்க? இந்த எலெக்ஷன் வரைக்கும் கொடுத்து ஓட்டு வாங்க முடியும்னு பார்ப்பாங்க. எலெக்ஷன் முடிஞ்சதுன்னா மறுபடியும் ஒரு 4 வருஷம் கொடுக்க மாட்டாங்க, ஏமாத்திடுவாங்க. ஸோ இந்த மாதிரி திட்டங்கள்லாம் தொடர்ந்து வரணும் அப்படின்னா இந்த ஆட்சி திரும்ப வரக்கூடாது, நிச்சயமா வராது. கருணாநிதி காலத்துல இருந்தே, கருணாநிதி என்னைக்கு தமிழ்நாட்டோட சிஎம் இருந்தாரோ, முதல்ல சிஎம் ஆனாரோ, அன்னையிலிருந்து திமுக தொடர்ந்து 2 முறை ஆட்சிக்கு வந்ததில்லை. கருணாநிதி வந்துட்டு கெட்டவர் தான், தேச விரோதி தான், இந்து விரோதி தான், ஊழல்வாதி தான். அதனாலதான் ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் சொல்றாங்க. அதெல்லாம் நிறைய பேருக்கு மாற்று கருத்து இருக்காது, திமுக காரங்க வேணா மறுக்கலாம். ஆனாலும் கூட நம்ம எதிர்கட்சியை சார்ந்தவங்கன்றதால நம்ம இல்லாத பொருளெல்லாம் சொல்ல மாட்டோம். அவர் ஒரு திறமையான அரசியல்வாதி. அந்த திறமை என்பது சுயநலத்துக்காக, அவங்க குடும்ப நலத்துக்காக மட்டும்தான் நடந்துச்சு ஒழிய தமிழக மக்களுக்காக நடக்கல. ஆனாலும் கூட அவருக்கு திறமை உண்டு. சில பேர் திருடனா இருப்பான், ஆனா திறமையானவன், தப்பிச்சிட்டே இருப்பான். அந்த மாதிரி கருணாநிதி அவர்கள் நல்லவர் இல்லாட்டி கூட, நல்ல அரசியல் தலைவர் இல்லாட்டி கூட திறமையானவர். ஆனா ஸ்டாலின் அவர்கள் நல்லவரும் இல்லை, திறமையானவரும் கிடையாது. திறமையான கருணாநிதியாலேயே தொடர்ந்து 2 முறை சிஎம் ஆக முடியலன்னா, திறமையற்ற இந்த மு.க. ஸ்டாலினால எப்படி 2வது முறை ஆட்சிக்கு வர முடியும்? அந்த லாஜிக் படியே வர முடியாது. ஆனா பிராக்டிக்கலாக பார்த்தா பல்வேறு விஷயங்கள் இவங்க சொன்னதை செய்யலைங்கிறதால தமிழக மக்கள் இவங்களை 2ஆம் முறை கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்சு திமுக டபுள் டிஜிட்ல இந்த மாதிரி வர்றதே சிரமங்கிறது என்னோட கணிப்பு. நம்முடைய முதலமைச்சருக்கும் ஆளுநர் அவர்களுக்கும் இடையில் நடக்கிற அந்த ஒரு மோதல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதையே தொடர்ந்து ராஜ்பவன் அப்படின்றத லோக் பவன், மக்கள் மன்றம் அப்படின்ட்டு மாத்திருக்காங்க. அதுக்கு முதலமைச்சர் அவர்கள் கருத்தை முன் வச்சிருக்காரு. பேரு மாத்தினா மட்டும் பார்த்தாது, உங்களை சிந்தனையும் வந்து நீங்க மாற்ற வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேர் மாத்திரத்துல பெரிய ஆள் யாருன்னு கேட்டா திமுக காரங்க தான் நிறைய மாத்திருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சென்னை கார்பரேஷன் ஸ்கூல்னு இருந்துச்சு, சென்னை ஸ்கூல்னு மாத்திருக்கிறோம். அதே போல் இப்போ இந்த சமூக நல விடுதி அப்படிலாம் பேர் மாற்றிருக்கிறாங்க. இவங்க பேர் மாற்றும் போது இவங்களுக்கு சிந்தனை மாற்றம் இருந்திருந்தா அந்த சிந்தனை செயலில் வந்துட்டு எதிரொலிப்பு பண்ணியிருக்கும். இந்த ஆதி திராவிட நலத்துறை விடுதி எல்லாம் இவங்க சமூக நல விடுதின்னு சொல்லி வச்சுட்டு, சமூக நீதி விடுதின்னு வச்சுட்டு சிந்தனையை மாற்றலை. அதனால் வந்துட்டு செயலில் எதிரொலிக்கலை. அதனால தான் சாட்டர்டே சண்டேல அந்த ஆதி திராவிடர் நல விடுதியில் இவங்க பாணியில் வந்துட்டு சமூக நீதி விடுதியில் படிக்கக்கூடிய மாணவர்களை கட்டாயமாக நீங்கள் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. சாட்டர்டே சண்டேல நான் பேரண்ட்ஸை பார்க்கணும், ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும், நான் வெளியில் போகிறேன் அப்படின்ட்டு ஒரு மாணவர் போனால் புரிஞ்சுக்கலாம். ஸ்கூலோ காலேஜ் உள்ள அவங்க வெளில போகிறாங்க. ஆனால் மாணவர்கள் அங்கே தங்கி படிக்க விருப்பப்படுறாங்க. நானும் கவர்மெண்ட் ஹாஸ்டலில் தங்கி படித்தவன், எனக்கு தெரியும். நிறைய மாணவர்கள் வீட்டுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். சொந்தக்காரங்களை கூட பெருசாக ஆதரவு இருக்காது. எல்லாத்துக்கும் மேலே மண்டே டு ஃப்ரைடே வந்துட்டு அவங்க காலேஜுக்கு போவாங்க. சாட்டர்டே சண்டேல காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்லாம் படிப்பாங்க. நிறைய லைப்ரரிக்கு போவாங்க. அப்போ ஹாஸ்டல்லே இருக்க வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருக்குது. இப்போ சாட்டர்டே சண்டேல ஹாஸ்டல்லே தங்கி இங்கே நம்ம சாப்பிட்டு இங்கே படிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற மாணவர்களை இவங்க வேணும்னு என்ன செய்கிறாங்க? முடியாது, நீங்கள் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. ஆனால் பேர் மட்டும் என்ன மாற்றிக்கிட்டாங்க? சமூக நீதி விடுதி. இப்போ இவங்க தான் ஜஸ்ட் நேம் சேக்குக்கு பேரை மட்டும் மாத்திட்டு திமுக அப்படி பண்றதுக்கு செயல் மாற்றமும் இல்லை. அப்படி பண்றதுக்கு ஏதாவது நோக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த 2 நாட்கள் மாணவர்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றது, அதுல ஏதாச்சும் கமிஷன் அடிக்கலாம். வேற என்ன இருக்க போகுது? கணக்கு எப்படி காமிப்பாங்க? ஏற்கனவே கவர்மெண்ட் ஹாஸ்டல், அது எஸ்சி ஹாஸ்டலாக இருக்கட்டும், எஸ்டி ஹாஸ்டலாக இருக்கட்டும், பிசி எம்பிசி ஹாஸ்டலாக இருக்கட்டும், மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப குறைவான தொகை தான் ஒதுக்குறாங்க. நீங்கள் ஹோட்டலில் போயிட்டு ஒரு வேளை சாப்பிட்டா உங்களுக்கு எவ்வளோ ஆகுதோ அதில் 1/3 தான் 3 வேளைக்கு ஒதுக்குறாங்க. ரொம்ப கொடுமையாக இருக்கும். அதனால தான் நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்டலில் போய் பார்த்தீங்கன்னா நல்ல சாப்பாடு இருக்காது. அது எப்படா சாப்பிட்றது? கிட்டத்தட்ட ஜெயிலில் சாப்பிட்றதும் கவர்மெண்ட் ஹாஸ்டலில் சாப்பிட்றதும் ஒன்று, அப்படி தான் இருக்குது. அது சென்னையில் இருக்கக்கூடிய சில ஹாஸ்டலில், நான் முத சென்னைக்கு வரும்போது ஒரு ஹாஸ்டலில், இது சத்தியம், நான் பொய் சொல்லலை, ஒரே ஒரு நைட்டு தான் ஸ்டே பண்ணேன். யூஜி வந்துட்டு வேற ஊரில் நான் ஹாஸ்டலில் தங்கி படித்தேன். அது புது பில்டிங், பரவாயில்ல, சாப்பாடு சரியில்லை, ஆனால் பில்டிங் பரவாயில்ல. ஆனால் சென்னையில் வந்து ஒரே நாள் தான் அந்த ஹாஸ்டலுக்கு போனேன். எப்படா விடின்னு பார்த்து வெளில வந்துட்டேன். அவ்வளோ மோசமாக இருக்கு. உதயநிதி வம்சம் போல ரொம்ப பணக்காரங்களா கவர்மெண்ட் ஹாஸ்டலில் உட்காந்து படிக்கிறாங்க.
எங்கேயோ ஊர்லேருந்து கிளம்பி வரோம், சென்னையில் ஏதாச்சும் நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்டலில் தங்கிட்டு படிக்கலாம், பேரண்ட்ஸில் அவளை அஃபோர்ட் பண்ண முடியாது சொல்லி தானே அங்கே படிக்கிறான். எப்படி வச்சிருக்கணும்? கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அதுன்னு பீத்திக்கிறாங்க. இன்னைக்கு தமிழக மாணவர்கள் ஒரு சில விஷயத்துல சிறந்து விளங்குறாங்கன்னா காரணம் இந்த சிஸ்டம் கிடையாது. திமுக ஆட்சி கொண்டு வந்த சிஸ்டம் காரணம் கிடையாது. சொந்தமா முயற்சி எடுக்கிறான். நான் சொன்ன அதே ஹாஸ்டல்ல நான் ஒரு நாள் கூட தங்கல, ஒரு நைட்டு தங்கிட்டு வெளில வந்துட்டு சொன்னல, 24 hours கூட தங்கல, ஒரே ஒரு நைட்டு தான் தங்கினேன். அவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையில படிச்சுட்டு கூட எத்தனையோ மாணவர்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிறாங்க, யூபிஎஸ்சி வந்துட்டு கிராக் பண்றாங்க, இன்னும் காலேஜ் லெவலில் இருக்கக்கூடிய இந்த செட்டு நெட்டுன்னு சொல்லுவோம் அதெல்லாம் பாஸ் பண்றாங்க. இதெல்லாம் மாணவர்கள் அவங்க சொந்தமா போடக்கூடிய முயற்சியால வரதே ஒழிய இந்த திமுக அரசாங்கம் எதுவுமே காரணம் இல்லை. சிஸ்டம் நல்லா இருந்தா, இப்போ எனக்கு என்ன மனசு கஷ்டமா இருக்குன்னா, முதுநிலை ஆசிரியர் +1 +2க்கு டீச்சரா போறவங்க, அவங்கெல்லாம் எம்ஏ பிஎட், எம்எஸ்சி பிஎட், எம்காம் பிஎட் இப்படிலாம் படிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு யூஜி டிகிரி, ஒரு பிஎட் டிகிரி, ஒரு பிஜி டிகிரி, குறைந்தபட்சம் இந்த 3 டிகிரி படிச்சிருப்பாங்க. அதையும் தாண்டி சில பேர் எம்ஃபில், பிஹெச்டி இப்படி 5 டிகிரிலாம் படிச்சிருப்பாங்க. எம்ஃபில் பிஹெச்டியோட விட்டுருங்க, ஆனா ஒவ்வொருத்தரும் குறைந்தபட்சம் 3 டிகிரி. இப்படி 3 டிகிரி படிச்சவங்க 2,36,000 பேர் எக்ஸாம் எழுதுறாங்க. சொன்ன நம்ப முடியாது. 85,000 பேர் தமிழ்ல ஃபெயில் இருக்கிறாங்க. எவ்வளவு மார்க்? வெறும் 20 மார்க் எடுக்க முடியல. வெறும் 20 மார்க் எடுக்காம 85,000 பேர் ஃபெயில் ஆறாங்க. சரி, 10th தமிழ்ல ஃபெயில் ஆயிட்டாங்க, 12th ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா புரிஞ்சுக்கலாம், சின்ன பசங்க. 3 டிகிரி படிச்ச மாணவர்கள் 85,000 பேர் தமிழ்ல ஃபெயிலா இருக்கிறானா, அப்புறம் என்ன கல்வியில் சிறந்த தமிழ்நாடு? அப்புறம் என்ன உங்க சிஸ்டம் சிறந்த சிஸ்டம்? மற்ற விஷயத்துல பாஸ் பண்றதெல்லாம் சொந்தமா மாணவர்கள் படிச்சு பாஸ் ஆகிறான். சில நல்ல டீச்சர் சொல்லி கொடுக்குறாங்க, சில பேரண்ட்ஸ் கைட் பண்றாங்க, அதனால வரான். அவனா தானா வர்றதுக்குள்ள இவங்க கிரெடிட் எடுத்துக்கிறது, எதை இவங்க சரி பண்ணணுமோ அதுல கவனம் செலுத்தாம இருக்கிறது, பேர் மட்டும் அப்பப்ப மாத்துறது. சமூக நீதி விடுதி, ஆனா சாட்டர்டே சண்டே நீ இருக்கக்கூடாது, நீ இருந்தானா எனக்கு கமிஷன் அதிகமா வராது, இப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு தான் இந்த சிந்தனை மாற்றம் இல்லை, செயல் மாற்றம் இல்லை. ஆனா கவர்னர் செஞ்சது ஒரு அற்புதமான சிந்தனை. அவன் இங்கிலீஷ்காரன் வச்சிருந்தான் ராஜ்பவன், அவன் ராஜா மாதிரி இருந்தாங்க. இந்த ஊர்ல வந்துட்டு நம்மளை அடிமைப்படுத்தி 100கணக்கான ஏக்கர்ல வந்துட்டு ராஜ்பவன் வச்சுக்கிட்டான். ஆனா கவர்னர் எப்படிப்பட்ட கவர்னர் பாருங்க. ஏன்னா நம்ம பிரைம் மினிஸ்டரோட லீடர்ஷிப்பை ஏத்துக்கிட்டு செயல்படக்கூடிய கவர்னர் இவர். பிரைம் மினிஸ்டர் பாருங்க, பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ங்கிறத கூட பேரை மாத்தி புனிதமான சேவைகள் செய்யக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் ஆபீஸுக்கு பேர் மாத்துறாரு. தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு முறை சொல்லியிருப்பார், நான் மோடிஜி பிடிச்சுதான் அரசியலுக்கு வந்தேங்க. இதுக்கு முன்னாடி IAS, IPS, IRS இந்த மாதிரி சிவில் சர்வன்ட்ஸ் கூட பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்க்குள்ள சம்பந்தப்பட்ட அதிகாரியை பார்க்கணும் அப்படின்னா லாபி பண்ணி எக்கச்சக்கமா பணம் கொடுக்கணுமா, அப்பதான் அப்பாயின்மெண்டே வாங்க முடியுமா. இன்னைக்கு அப்படி கிடையாது. ஒரு காமன் சிட்டிசன் உள்ள போய் முறைப்படி சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி போய் அப்ரோச் பண்ணி பார்க்க முடியும். மாத்தி இருக்கிறார். நான் பிரைம் மினிஸ்டர் இல்லை, நான் பிரதான சேவகன் அப்படி சொன்னாரு பிரைம் மினிஸ்டர். அதே போலதான் அவரு பேச்சுல மட்டும் சொல்லிட்டு பேரை மட்டும் மாத்திட்டு போகல, சிந்தனை மாற்றம் செயல் மாற்றமும் இருக்கு. லஞ்சம் கொடுக்காம அப்பாயின்மெண்ட் வாங்க முடியுது, லஞ்சம் கொடுக்காம நீங்க வந்துட்டு கவர்மெண்ட்ல எந்த மினிஸ்டர்னாலும் பார்க்க முடியும், முறையிட முடியும். இதுக்கு முன்னாடி இருந்த எத்தனையோ பிரைம் மினிஸ்டர் ஜாலியா இருந்துகிட்டு இருந்தாங்க, ஏன்னா அவங்க எல்லாம் பிரைம் மினிஸ்டரா நினைச்சுக்கிட்டாங்க. இவர் பிரதான சேவகர் நினைச்சதால ஒரு நாளைக்கு வெறும் 3.5 மணி நேரம் தான் தூங்குறாரு. 75 வயசுல அவர் பார்க்காத பதவியா? 13 வருஷம் சிஎம், இப்ப 12வது வருஷமா பிஎம், 25 வருஷம் உச்சபட்ச பதவி. ஆனாலும் கூட வெறும் 3.5 மணி நேரம் தான் தூங்குறாருன்னு என்ன காரணம்? நாட்டி நரம்பெல்லாம் தேசபக்தி, எப்படியாச்சும் இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் முன்னேற்றிடணும். அதனாலதான் இந்த நாடு இன்னைக்கு பொருளாதாரத்துல 3வது பெரிய நாடா வந்திருக்கு உலகத்துல. காங்கிரஸ் நம்மள்கிட்ட கொடுக்கும்போது 2014 10வது இடத்துல இருந்துச்சு. ஏங்க 10 வருஷத்துல நீங்க 3வது இடம் வந்தது பெருசான்னு பார்க்க கூடாது. திமுகவும் காங்கிரஸும் 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்துச்சுல, அப்ப 11வது இடத்துல இருந்த பொருளாதாரத்தை 10வது இடத்துக்கு தான் கொண்டு வந்தாங்க. அவங்க 10 ஆண்டுகள் ஆட்சி புரிஞ்சு ஒரு இடம் தான் மேல வந்தாங்க. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் 10 ஆண்டுகள் 11 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சு 7 இடம் முன்னேற்றி கொண்டு வந்திருக்கிறார். சொன்ன ஆச்சரியமா இருக்கும், நம்ம நாட்டில் 140 கோடியில 25 கோடி பேர் வறுமை கோட்டுக்கு கீழே இருந்தான். அந்த 25 கோடி பேரை மேல கொண்டு வந்திருக்கிறார். இதெல்லாம் பேர் மாற்றம் மட்டும் இல்ல, சிந்தனை மாற்றம், செயல் மாற்றம். அதே போலதான் கவர்னர். இதுக்கு முன்னாடி எத்தனையோ கவர்னர்கள் இருந்திருக்கிறான், அவங்கள நம்ம குறை சொல்லலை, ஆனா இவரை பாராட்டுறோம். ஏன்? இது ராஜ்பவன் இல்லை, நான் ராஜா இல்லை, என் மக்கள் அடிமைகள் கிடையாது, என் மக்கள் தான் எஜமானர்கள், இது மக்களுக்கான பவன்.
அதனால வந்துட்டு இது மக்கள் மாளிகைன்னு நான் மாத்துறேன். லோக் பவன், லோக்னா மக்கள், லோக்சபா மக்களவை அப்படின்றோம்ல, அந்த மாதிரி லோக் பவன் மக்கள் மாளிகை. மக்கள் மாளிகைன்னு இவர் பேரு மட்டும் மாத்திட்டு அப்படியே விட்டுறாரா? மக்களுக்கு இங்க இடம் இல்லையா? விடுதலை போராட்ட வீரர்கள் ஒவ்வொருத்தருக்கும் அங்க விழா எடுத்து மக்களை கூப்பிடுறாரு. பிரேமணிசர் அவர்கள் காசி தமிழ்ச்சங்கம்னு சொல்லி தமிழரோட பெருமையை இந்தியாவோட மிகப்பெரிய ஸ்டேட்டா இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்துல கொண்டு போய் சேர்க்கணும். அது மூலமா நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுக்கு தமிழர்களோட கலாச்சாரம், பண்பாடு இதெல்லாம் தெரிய வரணும் அப்படி சொல்லி காசி தமிழ்ச்சங்கம் 4 வருஷமா நடத்திட்டு இருக்கிறாரு. அந்த காசி தமிழ்ச்சங்கம் நிகழ்ச்சியை சில பேர் இங்கேருந்து தமிழக மக்களை கூப்பிட்டு கவர்னர் ஆபீஸ்ல கவர்னர் நடத்துறாரு. போயிட்டு வந்தவங்களை அந்த நிகழ்ச்சி முடிச்ச அப்புறம் மறுபடியும் நீங்க எல்லாம் வாங்க, கவர்னர் ஆபீஸ்க்கு வாங்க அப்படி சொல்லி அங்க மரியாதை பண்றார். தமிழ் அறிஞர்களை கூப்பிட்டு அங்க தங்க வைக்கிறார். ஆச்சரியமா இருக்கும். அப்ப பேர் மாற்றம் மட்டும் இல்லை, இது மனமாற்றம். அது வந்துட்டு செயல்ல எதிரொலிக்குது. இதுதான் கவர்னருக்கும் ஸ்டாலின் அரசாங்கத்துக்கும் உள்ள வித்தியாசம். இதுதான் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் மு.க. ஸ்டாலினுக்கும் உள்ள வித்தியாசம். சிந்தனை மாற்றம், செயல் மாற்றம், பெயர் மாற்றம் எல்லாம் சேர்ந்து செஞ்சா அது பிஜேபி, தேசியவாதிகள். வெறும் பேர் மாற்றம் சொல்லி ஊரை ஏமாத்தினா அது திமுக மாடல். சார், எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு ரொம்ப நன்றி சார்.